ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூஸ்டப். பூஸ்டப் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன லாஸ்ட் கிளாஸ்ல பேசியிருந்தோம். பூஸ்டப் வந்து என்ன விஷயத்துக்காக அது வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். வில்சன், ஆனா பூஸ்டப் வந்து பிளகின் மாதிரி நம்ம அதாவது செங்கல் மாதிரி சொன்னீங்க எடுத்து அதுல நேவ் பார் வேணா நேவ் பார் இருக்கும், டிராப் டவுன் வேணா டிராப் டவுன் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நம்மளுக்கு தேவையான இடத்துல அங்கங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செங்கல் மாதிரி சொல்லியாச்சு. இதனுடைய மெயின் யூசேஜ் என்னன்னு சொல்றோம். நம்ம வந்து டைம் ஸ்பேனை குறைக்கிறதுக்கும் இன்னும் எஃபிஷியண்டா பண்றதுக்கும் இதை யூஸ் பண்றோம்னா. ஓகே, நான் ஹெச்ஆர் கிடையாது, சுத்தி வளைச்சு பேச தேவையில்ல, டெக்னிக்கலா சொல்லு. பூஸ்டப் யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? இதுல மீடியா குறி 90% அதுவே கரெக்டா வந்துருங்க. கரெக்ட். இது மட்டும் ஏன்டா எஸ்கி வாய்ஸ்ல பேசுற? மிச்சம்லாம் கரெக்டா பேசணும்ல. ஓகே, பூஸ்டப் வந்து சொன்னாலே மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓகேவா? பவர்ஃபுல், எங்கடா அது? எதையோ எழுதிட்டு இருக்கும்போது ஓகே காணாம. சரிங்க, இப்போ நம்ம பூஸ்டப்புக்கு தேவையான லாஸ்ட் டைமே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம். பூஸ்டப்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் டெமோ அப்படின்னு ஒன்று இது பண்ணிடுவோம். டெமோ index.html. இதுக்கு தேவையான விஷயத்த அகைன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது பண்ணுவோம். CSS folder is fine. இதை நான் எடுத்துடுறேன். இப்போ பூஸ்டப்புக்கு தேவையான டவுன்லோட் ஃபைல்ஸ். ஓகேவா? ரெண்டு விதமான URL யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று அப்சல்யூட் URL, இன்னொன்று ரிலேட்டிவ் URL. நம்ம இப்போ ரிலேட்டிவ் URLக்கு போக போகிறோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். இதில் CSS JSன்னு தனியாக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் இங்கே வந்துடும். ஓகே, இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு, இது கூட தேவை, இது ரெண்டு மட்டும்தான் வேணும். இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒர்க்கிங் டைரக்டரியில் ஆல்ரெடி இது இருக்குது, இது தேவை கிடையாது. ஓகேவா? அந்த இடத்துல எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டர் டெம்ப்ளேட் வந்து எடுத்து கொடுக்கலாம். இன்ட்ரோடக்ஷன் இங்கே வந்தாச்சு. இன்ட்ரோடக்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த இடம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் இங்கே ஸ்டார்டர் டெம்ப்ளேட் இருக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூஸ்டப் min.cssன்னு ஒன்று இருக்குது. இந்த டெக்னிக்கல் டேர்ம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. jQuery, Swim, min.js இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டர் டெம்ப்ளேட் எடுத்து போட்டு இதை ரெண்டுத்தையும் எனக்கு இந்த URL கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த URL இல்லை, இந்த URL கிடையாது. ஏன்னா நம்ம ரிலேட்டிவ்க்கே எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. அதை தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்கணும். பூஸ்டப்போட CSS. ஓகே, இப்போ டெமோட இப்போ எதுவும் சேஞ்சஸ் தெரியல எனக்கு. நார்மலாக நம்ம CSS யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னும் பூஸ்டப்பை லிங்க் பண்ணல. பூஸ்டப்பை இன்னும் ஹெச்எஃப் இங்கே எம்டியாக இருக்குது, இங்கே சோர்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சிஎஸ்எஸ்ல இவ்வளோ ஃபைல் இருக்கும், சிஎஸ்எஸ்ல இவ்வளோ ஃபைல் இருக்கும், ஜேஎஸ்லையும் அதே மாதிரி இவ்வளோ ஃபைல் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் தேவை கிடையாது. ஓகேவா? அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா,
அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய மினிஃபைடு வெர்ஷன் சிஎஸ்எஸ் ஓட மினிஃபைடு கிரிட்டு ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரீபூட்டு, அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ், இது மூணுத்தையுமே மினிஃபை பண்ணிட்டு பூஸ்டப் மினிஃபைடு டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மினிஃபைடு வெர்ஷன்ல எல்லா சிஎஸ்எஸ்ஸையுமே பண்டில் பண்ணி இதில் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த சிஎஸ்எஸ்ஸை கால் பண்ணாலே போதும். எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல பூஸ்டப் min டாட் சிஎஸ்எஸ் இதை கொடுத்தாலே போதும். இதை கொடுத்துட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இந்த கோடிங் இங்க வந்துடும். இப்போ சிஎஸ்எஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் ஓகே. இதில் இன்டெகிரிட்டின்னு இருக்குல்ல, இது லைவ் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு நமக்கு தேவையே கிடையாது. கிராஸ் ஆர்ஜின் இதெல்லாம் தேவை கிடையாது. இதுக்கும் அதே மாதிரி தான். இது வந்து நம்ம லைவ்ல இருக்கும்போது மட்டும்தான் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணணும். ஓகேவா, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா லைவ் யூஆர்எல் அந்த ஒரு பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ ரிலேட்டிவ் யூஆர்எல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எப்பயுமே நார்மல் சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணாலே போதும். சரி, இது வந்துடுச்சு. இப்போ எதுக்காக ஜேஎஸை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். எதுக்காக ஜேஎஸ் வேணும் அப்படின்றத பார்க்கணும். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை தூக்கி நீங்கள் இந்த இடத்துல கூட போடும், இந்த இடத்துல கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ்குள்ளார போகணும். காம்போனன்ட்ஸில் நீங்கள் நினைக்கிற எல்லா காம்போனண்ட்டுமே இருக்கு. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இந்த நேவ் பார் காம்போனண்ட்டே பார்ப்போம். ஓகே, நேவ் பார் காம்போனண்ட்டுக்கு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு இதை வச்சுருங்க. போட்டு கான்டாக்ட். ஓகே, இப்போ இதை வச்சாச்சு. இது ஓகே. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எந்த ஒரு ஆப்ஷனுமே வரல. பாருங்க, கிளிக் பண்ணுறேன், எனக்கு அந்த டோகல் மாதிரி ஒன்று வரும், ஒரு பாப்பப் மாதிரி ஒன்று வரும், வராது. ஏன் வராதுன்னா இதுக்கான கோடிங் எல்லாம் எங்கே எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணவே இல்லையே. அப்போ ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜேஎஸோட மினிஃபைடு வெர்ஷன் யூஸ் பண்ணணும், பூஸ்டப் டாட் மின் ஜேஎஸ். இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, என்னன்றதை பார்ப்போம். பூஸ்டப் டாட் மின் டாட் ஜேஎஸ் இதை எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த எரர் அடிக்கும். இது என்ன சொல்லுது அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து jQuery required அப்படின்னு சொல்லுது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா நீங்க எந்த jQuery வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன jQuery வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதனுடைய பேரண்டா jQuery min.js அப்படின்ற ஒரு ஜேஎஸை மஸ்ட் நீங்க யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலா தேவையில்லை. தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயம் இருந்தாதான் மற்ற jQuery எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றதான் ரூல். அது அந்த jQueryயோட நேம் தான் jQuery minified JS அப்படின்னு சொல்லுவாங்க. jQuery min.js CDN நான் லைவ்ல இருந்து நான் எடுக்கிறேன். லைவ்ல இருந்து
நம்ம இதுக்கு முன்னாடி இந்த CDN அப்படின்றது வேற ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிருக்கு. எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் கரெக்டா சொல்லுங்க. ஃபாண்டன்ஸ் ஓகேங்களா. இப்போ இந்த பேரண்ட் எடுத்துட்டு வந்து நான் இங்க போடுறேன். போட்டுட்டு இப்ப ரெஃப்ரெஷ் மேல ஏறி நிக்கிறேன். வந்துச்சா? ப்ரோ அது அந்த லிங்க் எடுத்து எங்க போட்டீங்க? கொஞ்சம் கோடிங் காட்டுங்க. இந்த இடத்துல. ஓகே. இத நீங்க தப்பா ரிவர்ஸ் வெர்ஷன்ல யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. தப்பானா என்னன்னா சொல்றீங்க, என் ஃபைல்ல தானே இருக்கு, ஏன் ஒர்க் ஆகுது? இப்போ பூஸ்டப் முன்னாடி இருக்கு, அதுக்கப்புறம் jQuery இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டுமே அப்படிதான் ரன் ஆகும். லாஸ்ட் ரூல் தான். ஃபர்ஸ்ட் பூஸ்டப் ரெண்டர் ஆயிடும். இதனுடைய பேரண்ட் தான் jQuery. jQuery minify.js அப்படின்றது எல்லா jQuery பேக்கேஜுக்கும் பேரண்ட். அப்ப இந்த பேரண்ட் தான் ஃபர்ஸ்ட் நிக்கணும். இது செகண்டா தான் இருக்கும். இது செகண்டா தான் இருக்கும். இது கரெக்டா வந்துச்சா? கேட்சி ப்ராப்ளம். இப்ப கரெக்டா வந்துச்சு. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, jQuery இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி போறோம் அப்படின்னா, இந்த jQuery இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா jQuery minified.js தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நீங்க லைவ் சைட்ல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். இங்க இருக்கா? getting started introduction min.css இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் ஆனா பாருங்க jQuery minified.js இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எந்த ஜேஎஸ் இருந்தாலும் இருக்கும். சரி, நான் மற்றது எல்லாமே நம்ம லோக்கல்ல எடுத்துட்டு வந்து போட்டாச்சு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது உனக்கு லோக்கலா வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் ஆல்ரெடி இருக்கு. இந்த ஜேஎஸ் இருக்கா? இந்த ஜேஎஸ் Ctrl+A Ctrl+C JS Beautifier Online போட்டு புரியல. இப்படி பியூட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கும் தெரியாது இது என்னன்ட்டு. ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிட்டு Ctrl+A கொடுத்து Ctrl+V கொடுத்து Ctrl+S கொடுத்து இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, jQuery JS அப்படின்னு கொடுக்க வேண்டியது. இதை கொடுத்துட்டு இங்க இருக்கிற URL இப்படி கொடுத்துட வேண்டியது. ஓகேவா? ப்ரோ அந்த இன்டர்பிரேட்டிவ் வேணுமா? நம்ம இப்ப லைவ் எடுத்து போட்டாச்சு, லோக்கல்ல இருந்து எடுத்து போட்டாச்சு, ரிலேட்டிவ் இன்டர்கிரேட்டிவ் வேணுமான்னு கேட்டேன். இல்ல, சுத்தமா கேட்கல. இந்த இன்டெகிரிட்டி தானே எடுக்க சொன்னார், நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது அந்த எரர் பார்க்கும்போது அது உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். சத்தியமா எனக்கு தெரிஞ்சு பண்ணாத, எனக்கே தெரியாது, மறந்துட்டேன். ஸோ இப்போ எடுத்தாச்சு. ஓகே, ஒரு டைம் எரர் வந்துட்டாலே போதும். இதுக்கு மேலே நாக்கு ப்ரோ மாதிரி தான், இது எட்ரா அது போடுறா அப்படின்ற மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இது நான் தெரிஞ்சே சொல்லி கொடுக்கல, தெரியாம நானே பண்ணிட்டேன். ஓகே ஓகே, இது இப்போ பக்காவா ஒர்க் ஆகுது. இப்போ இது எல்லாத்தையுமே லோக்கலைஸ்டு பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய டெம்ப்ளேட் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, மார்ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகே, மார்ஜின் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். மார்ஜின் ரைட் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஓகேவா? மார்ஜின்ல ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு, W3 schools. அது என்ன பண்ணும் அப்படின்றத நான் சின்ன ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தான் சொல்றேன்.
இந்த பட்டன் இருக்கு. இந்த பட்டனுக்கு நான் ஸ்டைல் எழுதுறேன். ஓகே, இது வந்து இன்லைன் எலமெண்ட். ஆட்டோ அப்படின்னா இங்க என்ன செய்யுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சென்டர் அப்படின்றதோட ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்பேஸ இது பண்ணுது. மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ அப்படின்னா இங்க இருக்கிறது லெஃப்ட் ஆட்டோனா இங்க இருக்காது, ரைட்ல தான் இருக்கும். ரைட் ஆட்டோ அப்படின்னா டிஃபால்ட்டா ரைட்ல இருக்காது, இந்த இடத்துக்கு தான் வரும். இது எதுக்காக இப்ப பாக்குறோம் அப்படின்னா இது ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஆட்டோ அப்படின்றது ஸ்பேஸை ஃபுல்லா அதை வந்து சென்டரா எடுத்துட்டு வந்து பண்ணுது. ஓகேவா? இது எதுக்காக இப்ப சொல்றோம் அப்படின்னா எனக்கு எலமெண்ட் இங்க தேவையில்லை. ஓகேங்களா? டிஃபால்ட்டா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய கிளாஸ் எல்லாமே இப்படிதான் ஆல்ரெடி யாரோ எழுதி வச்சிருப்பாங்க. மார்ஜின் ரைட் ஆட்டோ. ரைட் ஆட்டோ அப்படின்னா இங்க இருக்காது, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல வச்சு. ஓகேவா? இந்த இடத்த விட்டுடும். எனக்கு லெஃப்ட் சைடு தான் வேணும் அப்படின்னா லெஃப்ட் ஆட்டோ கொடுத்தா இந்த சைடு அந்த பார் வந்து. ஓகே, அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ ஆட்டோ அப்படின்றது எப்படின்னா காமனா அது வந்து இன்லைன் எலமெண்ட்ல ஒர்க் ஆகாது. அது உங்களுக்கே தெரியும் ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது வில்சன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்கிரீனே தெரிய மாட்டேங்குது டாபிக்ஸ்னால. இல்ல நான் சொல்றது காதுல ஊந்தா ஓகே. மார்ஜின் வந்து இன்லைன் எலமெண்ட்டுக்கு ஒர்க் ஆகாதுன்றது ஏன்? பிளாக் லெவல் எலிமெண்ட் நார்மலா என்ன பண்ணும்? இன்லைன் எலிமெண்ட்டுக்கும் பிளாக் லெவல் எலிமெண்ட்டுக்கும் என்னப்பா? ப்ரோ யார் வேணாலும் சொல்லலாமா இல்லை வில்சன் மட்டுமா? இன்லைன் எலமெண்ட் என்டையர் லைன் எடுத்துக்கும். ஸோ அதனால அந்த லைனில் நம்ம அதை எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். பட் பிளாக் லெவல் எலமெண்ட் அந்த என்டையர் லைன் எடுத்துக்கும், எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். பட் இன்லைன் எலமெண்ட் அந்த லைன் அதுக்கு சொந்தம் கிடையாது. ஸோ அது கொடுத்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அதை நம்ம சென்ட்ரு அந்த மாதிரிலாம் நம்மளால மூவ் பண்ண முடியாது. அதேதான், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மார்ஜினுக்கு வந்து அந்த இது பட்டனுக்கு நம்ம ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் மார்ஜின் ரைட் அவுட்டோட இருக்கு, அதனால இங்க இருக்கு. ஓகே சரி, ஓகே நெக்ஸ்ட் கூட இதை பார்த்துக்கலாம். இதனுடைய கலரை நான் சேஞ்ச் பண்ண போறேன். எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னும் போது ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த கலர் இங்க இருக்கும், காப்பி பண்ணுங்க. ஓகேவா? ஆல்ரெடி அவங்களுடைய சிஎஸ்எஸ் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? நேவ் பார் லைட் அப்படின்னு இருக்கும். இதுதான் பிஜி லைட்டுன்னு இருக்கா? இந்த லைட்டுனா தேவையில்லை, நான் சொல்றதை காட்டு அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இவங்களுடைய இந்த கோடிங்கில் போய் நம்ம எழுதணுமான்னு கேட்டால் அது தப்பு. ஓகேவா? இந்த கோடிங்கில் நம்ம எழுதுறது தப்பு. அப்போ என்னதாங்க செய்யணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஸ்டைல்.சிஎஸ்எஸ் நேற்றே கிரியேட் பண்ணி வச்சிடணும்.
அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு கலரை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னா பிஜி லைட்டு தானே இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு ப்ரோ அங்க இம்பார்ட்டன்ட் இருக்குல்ல, அந்த இம்பார்ட்டன்ட் ரிமூவ் பண்ண தானே ஒர்க் ஆகும். ஒரு நாகு ப்ரோ என் கிளாஸே இதை நம்பி தான் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் இருங்க. இப்போ நம்ம சிஎஸ்எஸ் கொடுத்தாச்சு ஓகேவா, ஆனால் இங்கே வரல. 2 ரீசன். ஒன்று என்னன்னா நம்ம அதை கரெக்டாக இம்போர்ட் பண்ணலை ஓகேவா, இம்போர்ட்டே பண்ணலை. ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்பயும் வரல. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாகு ப்ரோ அந்த க்ளூ சொல்லிட்டாப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கொடுக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சிஎஸ்எஸ் லோட் பண்ணாத என்னுடைய சிஎஸ்எஸ் லோட் பண்ணு அப்படின்றதான் இதனுடைய கார்டு. இதை தூக்கி இந்த இடத்துல இருக்கிறேன். ஓகே, இப்போ பிஜி லைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை தான் எடுத்துக்கும், பூஸ்டப் தான் எடுத்துக்கும், அதுதான் லோட் ஆகும். ரீபூட் அப்படின்றது அதை தான் பண்ணும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கிளாஸ் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா ஒரு சில எலமெண்ட்டுக்கு அது கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்ப்போம். ஓ சாரிங்க, இதை கீழே தான் போகணும். இப்போ இந்த விஷயம் அச்சீவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நேம் பார் எல்லாத்துக்குமே ஒயிட் கலர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. ஓகே, இப்போ ரைட் கிளிக்கு அதே பிஜி ரைட்லேயே போடுறோம். ஏன் வரல? எனி கெஸ்? நாகு ப்ரோ இப்போ சொல்லுங்க. சாரி ப்ரோ. ஓகே, என்ன நேம் பார்? நீங்க இந்த இதுக்கு நான் ஒயிட் கலர் ஃபுல்லா மாத்தணும்னு நினைக்கிறேன் டெக்ஸ்ட்டுக்கு. ஓகே, சரி நானே சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே போயிட்டு நம்ம டார்கெட் பண்ணிக்க வேண்டியதான். நேம் பார் ஆல்ரெடி இந்த கலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நேம் பார்ல நேம் பார் பிராண்ட்னு இருக்கா, இந்த நேம் பார் பிராண்டுக்கு நம்ம கலர் ஒயிட்டு அப்படின்னு கொடுக்கணும். ஒயிட்டு வந்துடுச்சு. இந்த இடத்துக்கும் ஓகே, எதுக்குன்னா நேவ் லிங்க்குக்கு கலர் ஒயிட்டு கொடுக்கணும். நேவ் லிங்க்குக்கும் கலர் ஒயிட்டு தான் கொடுக்க போறேன் அப்படின்னா நான் கமா போட்டு டாட் வச்சு இந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணேன். வருதான் பார்ப்போம். வந்துடுச்சு. இது என்ன அப்படின்னா ஆடட் கிளாஸஸ். இப்போ ரெண்டுத்துக்கும் நான் ஒரே ஸ்டைல் தான் யூஸ் பண்ண போறேன் ஓகேவா. தனித்தனியா கலர் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நேம் பார் பிராண்ட் இருந்தாலும் நேம் லிங்க் இருந்தாலும் கலர் ஒயிட் அப்படின்றத கொடுத்துரும். கலர் ஒயிட் அப்படின்றத கொடுத்துரும் இந்த விஷயம் ஓகேவா. இது அடிஷ்னலா நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம். ஒன்னொன்னா அப்படிதான் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த இடம் ஓகேவா. இப்போ கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மஸ்டா கொடுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் நீங்க இது எல்லாமே பக்காவா வந்துடும். நெக்ஸ்ட் எனக்கு இந்த செக்ஷன் கம்ப்ளீட்டா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நார்மலா இந்த இடத்துல இருக்கும் எம்எல் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அதை நம்ம கோடிங்லேயே பண்ணிக்கலாம், மாற்றணும்னு அவசியம். இந்த செக்ஷன் ஓவர் வித் மீடியா குரூப். ப்ரோ அது கட்டனு எம்எல்னா மார்ஜின் லெஃப்ட் அதோட ஷார்ட் ஃபார்ம். ஆமா, அதனுடைய ஷார்ட் கட். அதாவது கிளாஸ் நேம் எழுதுவாங்க ப்ரோ, இது எதுக்கு அப்படின்ற மாதிரி கிளாஸ் நேம் எழுதுவாங்க. அந்த கிளாஸ் நேம் தான் இந்த இது எம்எல் ஆட்டோ அப்படின்னா இங்க இருக்கும்.
இதுக்கான இது வந்து இதோ இருக்கு பாருங்க. ஓகே, ஓகே. ஸோ இது போல எல்லா கிளாஸுக்குமே இருக்குங்களா? இப்ப எல்லாத்துக்கும் எம்எல் ஆட்டோ, மேக்ஸிமம் மார்ஜின் வந்து லெஃப்ட், இந்த பிஜி ரைட்னு இருக்கா, பிஜி ரைட்னா என்னது, பேக்ரவுண்ட், பிஜினா பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட். ஓகே. நேவ் பார் அப்படின்னா நேவ் பார் லைட். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா அந்த கிளாஸை ஓவர் ரைட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதுலயே மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எம்எல் ஆட்டோ தேவையில்ல, இந்த மாதிரி ஆட்டோ அப்படின்றத சொன்னா இது வந்துடும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் இந்த இதுல வேற என்னது, அவ்வளவுதான் இப்போ வரைக்கும். இது நெக்ஸ்ட் காம்பனண்டா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது இந்த கரோசல் பேனர். ஓகே, இந்த பேனர்ல இந்த பேனருக்கு போயிடும். காப்பி பண்ணுங்க, அகைன் ஒரு செக்ஷன், இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி போட்டு .jpg. ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ராப்பரா ஒரு 4-5 இமேஜ் எடுத்து இதுல ஓட விட்டு பண்ணிடலாம். இந்த 2 செக்ஷன் ஓவர். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.